வணக்கம் பானு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஈகுவார்பாளையம் மேல்பாக்கம் பகுதியில் காப்பு காட்டு பகுதிக்கு சொந்தமான இடத்தில் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 3 தலைமுறையாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியை அந்த நபர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள் என்று வழக்கு தொடர்ந்திருந்தார். இதன் அடிப்படையில் தற்போது அந்த 64 வீடுகளை அப்புறப்படுத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து இன்று பார்த்தோம்னால் டிஎஸ்பிகள் தலைமையில் காவல்துறையினர் தற்போது பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக 3 தலைமுறையாக தாங்கள் வசித்து வரும் பகுதியில் தற்போது இந்த வீடுகளை இடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து நாங்கள் இந்த வீடுகளை இடிக்க விடமாட்டோம் என்று கூறி அப்பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்கள், அதே போன்று 200க்கும் மேற்பட்ட போலீசார், அதே போன்று வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வருவாய்த்துறை சார்பில் தற்போது இந்த பகுதியில் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளும் வந்துள்ளனர். எனவே இப்பகுதியில் இந்த வீடுகளை இடிக்கும் பணி தற்போது நடைபெற இருப்பதால் வீடுகளை இடிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி ஈகுவார்பாளையம் மேல்பாக்கத்தை சேர்ந்த கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் சாலையில் அமர்ந்து காவல்துறையினர் உள்ளே வரக்கூடாது என்று கூறி காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வீடுகளை இடிக்க 10க்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்கள், அதே போன்று ட்ரில்லிங் மிஷின் உள்ளிட்ட பல்வேறு தொழில் உபகரணங்களுடன் வீடுகளை இடிக்க இப்பகுதிக்கு காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் பணியாளர்கள் வந்துள்ளதால் இந்த பகுதி பெரும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது பானு.